சிங்கப்பெண் சீரியலில் நம்ம ஆனந்தியை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணிகிட்ருக்கான். அந்த டைம் பார்த்து நம்ம அன்பு மாதம் காப்பாற்றிட்டாலும் நம்ம மித்ரா இருக்கல்ல, நம்ம ஆனந்தி அதே இடத்துல மயக்கம் போட்டு உழுந்து கிடக்கா. மித்ரா தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் படுக்க வச்சு, அதே ரூமில் அரவிந்தியை படுக்க வச்சு அவங்க ரெண்டுத்துக்கும் ஏதோ தப்பாக நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சவுண்டு கொடுத்துடணும். அப்போ ஆனந்தியோட வாழ்க்கையே நாசமாயிரும். அப்புறம் அவ அப்பவும் இதே நினச்சி அவளை கூப்பிட்டு போயிடுவாங்க. பிரச்சனை வரும். வேலை செய்கிற இடத்துலேருந்து அவளை வெளியேற்றிடுவாங்க. மகேஷ்க்கு அவளை பிடிக்காது. அப்படி பயங்கரமாக மாஸ்டர் பிளான்லாம் போட்டு இந்த விஷயத்த பண்ணுவாள். பட் அரவிந்த் தேடிட்டே அலைவா. அரவிந்த் கிடைக்கவே மாட்டான். என்னடா அப்படி அரவிந்த் எங்கே தான் போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தேடிட்டு இருப்பாள். அப்போ பார்த்து நம்ம ஜெயந்தியும் சௌச்சவும் ஆனந்தியை பார்த்தீங்களா, ஆனந்தியை காணவே இல்லை, அவளை பார்க்குறதா என் வேலை, எங்கேயாச்சும் அங்கங்கே நிற்பா சோவாரிக்கிட்டு, அவள் நீ போய் ஏன்டி கேட்டுட்ருக்கி அப்படின்னு கோவப்பட்டு போயிடுவா மித்ரா. அப்புறம் ஐயோ தேட ஆரம்பிச்சிட்டாங்களே ஆனந்தியை, நம்ம சரி எதுக்கும் ரூமை பூட்டி போட்டு வருவோம், இல்லைன்னா ரூம்குள்ளே போய் பார்த்துட்டாங்கன்னா அவளை தான் ரூமை போய் பூட்டி போட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ பார்த்து என்னடா கதவை நம்ம லாக்லாம் பண்ணோம் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆனந்தி கூட இன்னொரு நபர் படுத்த இருக்காங்க. ஐயோ இது யார் ஆனந்தி கூட படுத்துருக்கிறது, அரவிந்த் தான் வந்துட்டானா அவனாவே, நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம மித்ரா. எதுக்கு ஃபேஸை பார்ப்போம் அப்படி சொல்லி பார்த்தா நம்ம மகேஷ். அது மகேஷ் ஆனந்தியும் ஒன்றா இருக்கிறத பார்த்து மித்ராவுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஐயோ நானே செஞ்ச தவறு எனக்கே இடியாக விழுது, என் வாழ்க்கையே போச்சு, நான் செஞ்ச தவறு என் வாழ்க்கையே இழக்கிற அளவுக்கு ஆகும், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அழுதுப்பறம் ஐயோ இது அழுற நேரம் கிடையாது, ஆனந்தி எங்கேயாச்சும் தூக்கி எரிஞ்சிடணும், யாராச்சும் ஒருத்தர் இந்த இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா தானே பிரச்சனை, யாரும் பார்க்கறதுக்கு முன்னால் ஆனந்தி வெளியே கொண்டு போட்டுடும், மகேஷை மட்டும் பெட்ரூமில் இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம அன்பு நம்ம ஆனந்தி தேடி தேடி வராங்க. அவங்க இருக்கிற ரூம் வாசலில் அன்பு நிற்கிறாரு. பட் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கல. அங்கங்கே ஆனந்தி தேடுறாரு. ஆனந்தி எதுவும் பண்ணிட்டாங்களோ, கொலை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி முயற்சி பண்ணானே எதுவும் பண்ணிட்டாங்களோ, அல்ல ஆனந்தி கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு அன்பு ரொம்ப பதறாரு. ஆனால் ஆனந்திக்கு அன்பு செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் தெரியவே மாட்டேங்குது. அன்பை கெட்டவன், பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் மட்டுமே நம்ம ஆனந்தி அன்பை பார்க்குறாங்க. அன்பு செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் என்றைக்கு ஆனந்திக்கு தெரிய போதோ தெரியல. தெரிஞ்சால் மாறுவாங்களா, நம்ம அன்பை லவ் பண்ணுவாங்களா? மகேஷ் வேறு ஆனந்தியை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஆனந்தி மகேஷுக்கு ஓகே சொல்லுவாங்களா, இல்லைன்னா அன்புக்கு ஓகே சொல்லுவாங்களா? யாரோட காதல் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.